இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என் வணக்கங்கள். கூடுற அளவுக்குலாம் கூட்டம் இல்லையாண்ணா, மொத்தமாகவே 3 பேர் தான் இருக்கானுங்க. கம்முன்னுறா சார். ஏன் சார் எல்லாரும் கருப்பு சட்டை போட்டிருக்கீங்க? அதை ஏன் சார் தயங்கி கேக்குறீங்க? நீங்க இந்த கேள்வி கேட்கணும் தான் தலைவர் எங்க எல்லாரையும் கருப்பு சட்டை போட்டு வர சொன்னாரு. தைரியமா கேளுங்க. ஏய் கம்முன்னுறா தம்பி. நாங்க ஏன் கருப்பு சட்டை போட்டு வந்தோன்னு தெரிஞ்சுக்கிறதுல அவ்வளவு ஆர்வமா இருக்கீங்க. அவ்வளோ ஆர்வம்லாம் இல்லை சார். அத்தை கேள்வி கூட போயிடலாம். பரவாயில்ல தம்பி, நான் சொல்றேன் தம்பி. இல்லை வேணாம் சார். தம்பி நான் சொல்லுவேன்ப்பா. தலைவரே, அவங்க தான் வேணான்றாங்களே, ஏன் கம்பல் பண்றீங்க? கம்முனு உன்னை பேச நான் சொன்னேன். என்ன சார் பொது இடத்துல உங்க கட்சியாலே அறியறீங்க? ஐயோ தம்பி, செவுல்ல கொசு உட்காந்துச்சுப்பா, அதான் பாச்சேன். நீ வீட்டுக்கு வா, கிரில் சிக்கன் மாதிரி சுத்த விட்டுறோம். சார் நீங்க எது கருப்பு சட்டை போட்டதுன்னு எங்களுக்கே தெரியும் சார். எதுக்கு தம்பி சொல்லுங்க. உங்க கட்சி இருக்குதா இல்லையானே யாருக்கும் தெரியல. எங்க உங்களுக்கே மறந்துட போதுன்னு கலர் கலரா சட்டை போட்டு வந்து காமெடி பண்ணுகிறீங்க. எல்லாம் மக்கள் கவனத்தை ஈர்க்க தானே. யோ, நேத்து நைட்டு தலைவர் எங்க கிட்ட மட்டும் சொன்னது உனக்கு எப்படி தெரியும்? வீட்டாண்ட வந்து காது போட்டியா? காதத்துருவேன். என்ன சார் பிரஸுக்கே மிரட்டலா? தம்பி ஒரு நிமிஷம். டேய், கூட்டத்துல தொலைஞ்ச கர்ச்சிப் மாதிரி ஆயிடுச்சுடா நம்ம கட்சி. யாருக்குமே தெரியலடா. கால் மீறி போட்டு காணா போறதுக்குள்ள